வணக்கம், நான் பாலு. இன்றைக்கும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் வந்து வீட்லேயே நம்ம பார்ட் டைமாக கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படியான ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கோயில் ஃபார்மிங் பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன். அதாவது காடை வளர்ப்பு பிஸ்னஸ் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா பார்த்துக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். என்னென்னா ரேபிட் ஃபார்மிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதானே அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பார்ட் டைமாக கூட இந்த பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வேறு ஒன்று பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நான் எதனால் இதை நான் சொல்கிறேன், இப்போது இதை சொல்கிறேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இதோட டிமாண்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா எப்போதுமே இதோட டிமாண்டு இருக்குது. ப்ராசஸும் கூட கொஞ்சம் ஈஸி தான். ஸோ நம்மளுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மந்த்லி மெயின்டெனன்ஸும் ரொம்ப லோவான மெயின்டெனன்ஸ் தான் இந்த ஃபார்மிங் பொறுத்தவரை. இதுக்கான கவர்மெண்ட்டுமே நிறைய ட்ரைனிங் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ ரெகுலராக நம்மளுக்கு டெய்லி ஒரு 1 ஹவர், மார்னிங் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கான ஃபுட்டு கூட நம்மளுக்கு காலிஃப்ளவர் லீஃப் அது மட்டும் போட்டாலே போதும். ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி தான் சொல்லப்போனால். ஸோ ஒரு முயல் வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு குட்டி போடக்கூடியது, சரிங்களா? அதனால் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதமும் ஒவ்வொரு முயலால் குட்டி போட முடியும். அதனால் நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு வந்து குட்டி முயல் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ரேபிட் ஃபார்மிங் பிஸ்னஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எந்த அளவில் இருக்கும், தென் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். எந்த ஒரு ஃபார்மிங் பண்ணுறதா இருந்தாலும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை பற்றின பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ முயலில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீட் இருக்குது. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில ப்ரீடுமே இருக்குது. அதாவது நியூசிலாந்து ஒயிட், நியூசிலாந்து ரெட், சின்சில், டச், இந்த மாதிரியான சம் ப்ரீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான ப்ரீட்ஸ் தான் நம்ம கண்ட்ரியில் வளர்ப்பாங்க. ஸோ நம்ம வாங்குறது அடல்ட் ப்ரீடாக நம்ம வாங்குறது வந்து ஒரு 2000 அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்க முடியும். நல்ல குட் ஹெல்த்தி இருக்க கண்டிஷனில் உள்ள ப்ரீடாக 2000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்கணும்னா நம்மளுக்கு ஈஸியாக இனிஷியலாக நம்மளுக்கு வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குட்டியிலேருந்து வாங்கினோன்னா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதனால் ஒரு 5 மாதம் 6 மாதம் முயலாக நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த 30 நாள்லேயே நம்மளுக்கு குட்டி போட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முயல் வந்து 6லேருந்து 10 குட்டி வரைக்கும் நம்மளுக்கு போடக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு குட்டி போடும். ஸோ முயல்ஸ் வந்து சும்மா தனித்தனியாக தான் போடணும், நம்மளுக்கு சேர்த்து போடக்கூடாது. எதனாலன்னா அந்த ப்ரீடு நம்ம இந்த மேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு சேர்த்து போடணும். அப்போ தான் நம்மளுக்கு குட்டி போடுறதுக்கு அது ப்ரெக்னென்ட் ஆகும். ஸோ அது ப்ரெக்னென்ட் டேட்டும் சொன்ன மாதிரி 30 டேஸ் தான் நம்மளுக்கு எவ்ரி மந்த்து நம்மளுக்கு குட்டி கிடைக்கும். ஸோ ஆனாலும் நம்ம வந்து எவ்ரி மந்த் நம்ம அதை மேட் பண்ணக்கூடாது. எதனால் அது ஹெல்த்தி கண்டிஷனுக்காக ஒரு 1 இயருக்கு ஒரு 10 டைம் அந்த மாதிரி நம்ம பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு டெய்லி காலையில் 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் நம்ம பராமரித்தா போதும். இன்கேஸ் நீங்கள் மாடியில் ஒரு ஃபார்மிங் செட்டப் போடுறீங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இதே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபார்மிங் செட்டப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு க்ளீனிங் வேலை இருக்காது. ஸோ அது மட்டும் நம்ம ஃபார்மிங் செட்டப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கான ஃபார்மிங் செட்டப் நம்ம எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம சும்மா ஹாபிஸ்க்காக வளர்க்குறோன்னா சும்மா தரையிலே போட்டு வளர்க்கலாம். இதே நீங்கள் ப்ராஃபிட் மோட்டிவில் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கேஜி சிஸ்டம் போட்டு தான் வளர்க்க முடியும். நீங்கள் ரெடிமேடாக நிறைய கேஜி இருக்குது, நம்ம அது வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் சீப்பாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நெட் மெட்டீரியல் நம்ம வெளியே வாங்கி நம்ம ஓனாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கேஜி சிஸ்டம் அமைச்சு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை வந்து நீங்கள் எதாவது பவுலில் எதுவும் வச்சிங்கன்னா தட்டி விட்டுரும், இல்லை அசிங்கப்படுத்திடும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் பைப் மூலமாக நீங்கள் பைப் கனெக்ஷன் கொடுத்தா ஒரு கேஜிக்கு நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 25 ருபீஸ் நம்ம செலவு பண்ணாலே போதும். ஒரு கூண்டுக்கு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அது மூலமாக நம்ம எப்போதும் தண்ணி அவைலபிளாக இருக்கும். அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அது குடிச்சிக்கிடும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃபார்மிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த ஃபார்மிங் ப்ராசஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபார்மிங் செட்டப்லாம் கேஜ் சிஸ்டம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு அடல்ட் ப்ரீடாக நம்ம ஒரு 1 பேர் பார்த்திங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்சில் நம்மளால் வாங்க முடியும் ஹெல்த்தி கண்டிஷனில். ஸோ ஓகேங்களா, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் நம்ம தனித்தனியாக போட்டுக்கணும், சேர்த்து போடக்கூடாது. எப்போதும் சேர்த்து போட்டிங்கன்னா அது மேட் பண்ணாது. தனித்தனியாக போட்டுக்கணும். மேட் பீரியட் அந்த டைமில் மட்டும்தான் நம்ம சேர்த்து போடணும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எல்லா மட்டும் குட்டி போடக்கூடியது, சரிங்களா? ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு மேட்டிங் முடிஞ்சிடும். நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுடலாம். அதுலேருந்து ஒரு 30 டேஸில் நம்மளுக்கு குட்டி போட்டுரும், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு குட்டி போட்டோடனே அடுத்த நாளே நம்மளால் அடுத்த குட்டி போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு போட்ட குட்டிக்கு வந்து பால் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சேர்த்துக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து நம்மளுக்கு 6லேருந்து 10 குட்டி வரைக்கும் நம்மளால் போட முடியாது. மினிமம் ஒரு 6 குட்டியாக நம்மளுக்கு வரும், சரிங்களா? ஸோ 1 ஃபீமேலை வந்து நம்ம 1 இயருக்கு 10 டைம் குட்டி போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 முயலுக்கான பிளானிங் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு 15 முயல் ஃபீமேல் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா 30 டேஸில்
6 குட்டி, ஒரு ஒரு முயலுக்கு 6 குட்டி வீதத்தில் ஒரு மாதத்துக்கு 15 முயல் 90 குட்டி வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ 1 இயருக்கு 15 முயல்லேருந்து ஒரு 900 குட்டி வரைக்கும் 900 முயல் குட்டி வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஏன்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதம் 90 குட்டி போடுதுன்னா அந்த 90 குட்டி அடுத்த 4 மாதத்தில் அது ரெடி ஆயிரும். நம்ம கறிக்கோ இல்லைனா அது குட்டி போடுறதுக்கோ அது ரெடி. எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 முயலேருந்து 90 குட்டி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு 90 குட்டி அடுத்தடுத்த 4 மாதத்தில் நம்மளுக்கு அது ரெடி ஆயிரும். நம்மளுக்கு வெளியே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம அது குட்டி போடுறதுக்கோ அது ரெடி ஆயிரும். ஸோ இது மாதிரி ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும், நம்ம குட்டியாக சேல் பண்ணுறதா இல்லைனா ஒரு 4-5 மாதம் கழித்து அதை கறிக்கு சேல் பண்ணுறதா இல்லைனா அதே குட்டி போடுறதுக்கு நம்மளுக்கு சேல் பண்ண வைக்கிறதா. இப்போ பேபி ரேபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் நம்மளால் சேல் பண்ண முடியும். இதே ஒரு 4-5 மாதம் அடல்ட் ரேபிட்டாக இருந்தால் ஒரு 2000 வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். ஸோ இது ஹாபிஸ்க்கு வாங்குறவங்களா இருந்தால் இது கறிக்கு கொடுக்குறா இருந்தீங்கன்னா 1 kg 225 ரூபா அந்த ரேட்டில் நம்மளால் சேல் பண்ணலாம். நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் எந்த மாதிரி நம்ம வெளியே கொடுக்கறது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒரு 4 மாதத்துலேயே நமக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதுக்கான ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம். ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டீட்டெயிலாக அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் சொல்ல முடியும், அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ நான் கறிக்கு கொடுக்குறத வச்சு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 1 kg நம்மளுக்கு ஒரு 225 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளால் செல் பண்ண முடியும். ஸோ ஒரு ரேபிட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு எவ்ரி மந்த் ஒரு 50 ரேபிட் நம்ம செல் பண்ணுறோன்னா 50 ரேபிட்னா ஒரு 100 கிலோ ஆச்சு. ஸோ 1 kg 225 ரூபா, 100 கிலோன்னா 22,500 ரூபா. ஜஸ்ட் நம்ம ஒரு 50 ரேபிட் மட்டும் தான் செல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 15 ஃபீமேலேருந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு 90 குட்டி கிடைக்கும். ஸோ அதை பாதி நம்ம செல் பண்ணுறதுக்கும் பாதி கறிக்கும் பாதி நம்மளுக்கு குட்டி முயல் சேல் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 90 குட்டியை நம்மளுக்கு எந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோன்ற பொறுத்து தான் இருக்குது. மேக்ஸிமம் மேலே வந்து செல் பண்ணுற மாதிரி, மேக்ஸிமம் ஃபீமேலை நம்ம அடுத்த ப்ரீடுக்கு நம்ம குட்டி எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மினிமமாக ஒரு 10,000 ரூபாவது நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஒரு 15 முயல் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட அடுத்த 4 மாதத்துலேயே நம்மளால் எவ்ரி மந்த் நம்மளுக்கு 10,000 கூட நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இந்த ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும். எல்லாம் ஃபார்மிங் செட்டப்லாம் போட்டு நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி செல் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணுறது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம டேரெக்டாக போயிட்டு பெட் ஷாப்பில் கேட்குறது இல்லைனா கறி கடையில் போய் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி 5-6 இடத்துல நம்ம கேட்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு இன்ஸ்டால சப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ஹாபிஸ்க்கு வளர்க்குறவங்களாம் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கும்போது நிறைய வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ நோயின்னு பார்த்தா பெருசாக தாக்காது. முயல் பற்றி கூட அது ஒரு ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஒன்று வரும். அதுக்கான மெடிசனுமே இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கவர்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா பார்த்துக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.